கலசம் எப்படி அமைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நவராத்திரியோட துவக்க நாள்ல வீட்டுல கலசம் அமைக்கணும். கலசம் அமைக்கிற அந்த நிகழ்வுக்கு பேரு கடஸ்தாபனம் அப்படின்னு சொல்லுவோம். நவராத்திரி வழிபாட்டோட துவக்க நிகழ்வு அப்படின்றதுனால எந்த ஒரு மிஸ்டேக்கும் நம்ம பண்ணாம கவனமா நல்ல நேரம் பார்த்து கலசம் அமைக்கணும். கலசம் வந்து 2 வகையா நம்ம அமைக்கலாம். ஒண்ணு பச்சரிசியை நிரப்பி நம்ம கலசம் அமைக்கலாம். இன்னொன்னு தண்ணிய ஊத்தி கலசம் அமைக்கலாம். உங்களுக்கு எப்படி வழக்கம் இருக்கோ அந்த மாதிரி அமைக்கலாம். பச்சரிசியை வச்சு நீங்க கலசம் அமைக்க போறீங்க அப்படின்னா அந்த கலச சொம்பு, அதாவது பித்தளை வெள்ளியாலான சொம்பு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு கலசத்துல நம்ம நூல் சுத்திக்கணும். கலசத்துல நூல் சுத்த தெரியல அப்படின்னாலும் கலசத்தோட கழுத்து பகுதியில ஒரு 3 சுத்து நம்ம நூல் சுத்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க. மஞ்சள்ல ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த மஞ்சள்ல நம்ம நூலை வந்து எடுத்து நனைச்சுக்கணும். அதை தான் கலச சொம்புல நம்ம சுத்தணும். கலச சொம்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மணப்பலகை மேல வாழையில போட்டு பச்சரிசி பரப்பி வச்சிருக்கோம்ல, அதுக்கு மேல இந்த கலச சொம்ப வச்சிடணும். பச்சரிசி வச்சு நம்ம கலசம் அமைக்க போறோம் அப்படின்னா பச்சரிசியை ஃபில் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நவதானியத்தை ஃபில் பண்ணி கூட நம்ம வைக்கலாம். ரொம்பவே நல்லது. பச்சரிசியை 3/4 அளவுக்கு நிரப்புனா போதும். வெத்தலை பாக்கு, ஜாதிக்காய், மாசிக்காய், லெமன் 1, காயின் வந்து நம்ம அதுல போடணும். தங்க நாணயம், வெள்ளி நாணயம், அப்படி இல்லைன்னா ₹1 நாணயம் எதுவா இருந்தாலும் சரி, அதுல ஒரு நாணயத்தை போட்டுட்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய் ஒரு 3, மஞ்சள் கிழங்கு வந்து 1 அதுக்குள்ள போடணும். காதோல கருகமணி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கலசத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேல மா இலை வச்சு அந்த மா இலைக்கு மேல மஞ்சள் பூசின தேங்காய நம்ம வைக்கணும். வச்சுட்டு பூக்களால நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும். இப்படிதான் கலசத்தை நம்ம ரெடி பண்ணணும். சிலர் வந்து வரலட்சுமி பூஜைக்கு எப்படி கலசத்துல அலங்காரம் பண்ணுவோமோ அந்த மாதிரி அம்மன் முகம் வச்சு கலசத்தை அலங்காரம் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம், சிம்பிளா இப்படியும் பண்ணலாம். அது நம்ம விருப்பம் தான். எப்படியா இருந்தாலும் அந்த கலசத்துல நம்ம அம்பிகைய ஆவாகனம் செஞ்சு வழிபாடு பண்ண போறோம். அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.